கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. रोमियो 8वां अध्याय को ले लेंगे. ரோமன் சாப்டர் 8 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. रोमियो 8वां अध्याय 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 6वें वचन को कोई पढ़ेंगे. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். படியே ப்ளீஸ். शरीर पर मन लगाना तो मृत्यु है, परंतु आत्मा पर मन लगाना जीवन और शांति है. हालेलुया. हालेलुया. இங்கு ரெண்டு விதமான சிந்தைகளை பார்க்கிறோம். यहाँ पर दो प्रकार के विचार को देखते हैं. இந்த சிந்தை என்பது ये विचार यानी நம்முடைய மன இயல்புகளை காட்டுகிறது. हमारे मन के भाव को बताती है. हालेलुया. हालेलुया. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில एक मनुष्य के जीवन में இரண்டு விதமான சிந்தைகள் இருக்கிறது. दो प्रकार के विचार होते हैं. हालेलुया. हालेलुया. அந்த ரெண்டு சிந்தையில वो दो विचारों में ஏதோ ஒன்றில நம்ம அகப்பட்டு இருப்போம். किसी एक में हम फंसे हुए रहेंगे. வேற எதுவுமே அங்க கிடையாது. और कुछ नहीं है. இந்த ரெண்டு சிந்தைக்குள் தான் ये दो विचारों में நாம் அகப்பட்டு இருக்கிறோம். हम फंसे हुए हैं. அதுல ஒன்று மரணத்தை கொடுக்கிற சிந்தை, उसमें से एक मृत्यु को देने वाली, இன்னொன்று ஜீவனை கொடுக்கிற சிந்தை. और दूसरा जीवन को देने वाली. இன்னைக்கு நாம எந்த மனதில நம்ம இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டா போதும். आज हम किस मन की स्थिति में है उसे जान ले तो काफी. அல்லேலூயா. हालेलुया. இன்றைய வார்த்தையை கொஞ்சம் கவனமா கேளுங்க. आज के वचन को थोड़ा ध्यान से सुनिएगा. அல்லேலூயா. हालेलुया. ஏன்னா அப்பதான் புரியும் உங்களுக்கு. तब आप उसे समझ पाओगे. இன்றைய வார்த்தை நிச்சயமாக உங்க சிந்தைகளை மாற்றும். आज के वचन निश्चय आपके मन को बदलेगी. ஏன்னா சில காரியங்கள் செய்வதற்கு முன்பாக சிந்திக்கிறோம். कुछ कामों को करने से पहले हम विचार करते हैं. சிந்தை சரியா இருந்துச்சுன்னா செயல் சரியா இருக்கும். यदि हमारे विचार सही हो तो कार्य भी सही होगा. சிந்தையில தப்பு பண்ணிட்டு அப்படினா செயலின் தப்பு வந்துரும். यदि सोच में गलती कर ली है तो हमारे काम में भी गलती. அதனால இன்னைக்கு நம்முடைய சிந்தையை சரிப்படுத்திட்டோம் அப்படினா तो हमारे सोच को यदि बदल लेंगे तो செயல் சரியாகி விடும். तो हमारे काम सही हो जाएगा. இப்ப ரெண்டு விதமான சிந்தை இருக்கு. டூ டைப் ஆஃப் தாட்ஸ் இருக்கிறது. दो प्रकार के सोच है. ஒன்று पहला மாம்ச சிந்தை, शारीरिक सोच, இன்னொன்று ஆவியின் சிந்தை. और दूसरा आत्मिक सोच. இந்த இதுக்குள்ள தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனும் இருக்கிறான். इन दोनों के अंदर दुनिया के सारे मनुष्य हैं. அல்லேலூயா. हालेलुया. இப்ப மாம்ச சிந்தை குறித்து நான் சுருக்கமா சொல்றேன் கொஞ்சம். तो शारीरिक सोच के बारे में मैं सारांश में कहता அதுக்கப்புறம் हूं. ஆவியின் சிந்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். उसके बाद आत्मिक सोच के बारे में देखने वाले हैं. மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்கிறது. शारीरिक सोच मृत्यु को बताती है. இந்த மரணம் என்றால் என்ன? ये मृत्यु यानी क्या? அல்லேலூயா. हालेलुया. ஒரு மனிதன் एक मनुष्य மாம்சீகத்தில் சிந்திக்கிறான். अपने शरीर के अनुसार सोचता அந்த है. மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டு விடுகிறது என்று वो சொல்கிறது. शरीर की सोच मौत की ओर ले जाती है. இந்த மரணம் த டெத் அப்படிங்கறத ये मौत यानी डेथ यानी மூல பாஷையை பார்த்தா செப்பரேஷன் ஃப்ரம் காட் அப்படினா தேவனிடத்திலிருந்து பிரிதல் என்று அர்த்தம். मूल भाषा में देखते यानी कि परमेश्वर से दूर करना. அல்லேலூயா. हालेलुया. எந்த ஒரு மனிதன் कोई भी मनुष्य மாம்ச சிந்தையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறானோ शारीरिक सोच में यदि जीता है तो அந்த மனிதன் தேவனை விட்டு பிரிந்து வாழ்வான். वो मनुष्य परमेश्वर से दूर होकर जीता है. அல்லேலூயா. हालेलुया. அந்த மனுஷன் தேவன்ட்ட வர முடியாது. वो मनुष्य परमेश्वर के करीब नहीं आ सकता. இந்த மாம்ச சிந்தையில் ஒரு மனிதன் வாழ ஆரம்பித்து ये விட்டால் शारीरिक सोच में यदि कोई मनुष्य जीने लगे तो மரணம் என்கிற பிரிதல் உண்டாகுகிறது. मौत नाम का एक बिछड़ना हो जाती है. அதனால தான் உலகத்துல இன்னைக்கு அத்தனை ஜனங்கள் இருந்தும் ஆண்டவரிடம் வர மாட்டேங்கிறாங்க. इसलिए दुनिया में इतने सारे लोग होकर भी परमेश्वर के पास नहीं आ पाते. சில நேரத்துல कुछ समय में சபையில் இருக்கிறவர்கள் கூட ஆண்டவர் பக்கம் வர மாட்டேங்கிறாங்க. कलीसिया में रहने वाले भी परमेश्वर के पास नहीं आ வாட் पाते. இஸ் தி ப்ராப்ளம்? என்ன பிரச்சனை? समस्या क्या है? ஒரே பிரச்சனை தான். एक ही समस्या है. சிந்தை மாம்சத்துக்கு இருக்கு. हमारी सोच शरीर के अनुसार நம்முடைய सोचती है. சிந்தை மாம்சத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. हमारा सोच शरीर के अनुसार सोचती है. அப்படியே ஆவியின் சிந்தையை குறித்து சொல்லுகிறது. वैसे ही आत्मा के इस विचार सोच के बारे में कहा गया. ஜீவனும் சமாதானம். वो जीवन और शांति है. மரணம் பிரிதல் என்றால் मौत का बिछड़ना यानी டெத் இஸ் எ செப்பரேஷன் அப்படினா मौत यानी बिछड़ना. லைஃப் என்ன? जीवन यानी क्या? ஜீவன் என்ன? जीवन यानी क्या? அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அவ்வளவுதான். उसका ऐसे विरुद्ध. அல்லேலூயா. हालेलुया. இப்போ மரணம் பிரிதல் என்றால் अब मौत बिछड़ना यानी ஜீவன் சேர்ந்திருத்தல். जीवन जुड़कर रहना. அல்லேலூயா. हालेलुया. புரியுதா? அல்லேலூயா. समझ रहे हो? அப்போ ஒரு மனுஷன் ஆவியின் சிந்தைக்குள் வாழ்கிறான் तो என்றால் यदि एक मनुष्य आत्मा के शरीर के सोच के அவன் साथ है, தேவனோடு இணைந்து வாழ்வான். वो आत्मा में परमेश्वर के साथ जुड़कर जीता है. அல்லேலூயா. हालेलुया. இப்போ अभी
உங்களை நீங்களே கொஸ்டின் பண்ணி கேளுங்க பாருங்க. अब अपने आप को अब एक सवाल कर देखिए, உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பட்டும். अपने आप एक सवाल रखिए, நான் மாம்ச சிந்தையில் இருக்கிறேனா ஆவியின் சிந்தையில் இருக்கிறேனா? क्या मैं शरीर के सोच के अनुसार हूँ या आत्मा के सोच के பதிலாம் अनुसार? என்கிட்ட சொல்ல வேண்டாம், आप जवाब देने की जरूरत ஆண்டவர்ட்ட नहीं, சொல்லுங்க. परमेश्वर से कहो। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இந்த கொஸ்டின் எழும்பணும் கண்டிப்பா. लेकिन ये सवाल उठना जरूरी அதுக்கு है, தான் நான் சொல்றேன். इसीलिए मैं कहता இந்த हूँ கொஸ்டின் எழும்புனா தான் நீங்க மாத்துவீங்க. यदि ये सवाल आपके मन में उठे तो ही आप बदल நான் पाओगे। மாம்ச சிந்தையில் இருக்கிறேனா मैं शरीर के सोच நான் के अनुसार ஆவியின் हूँ சிந்தையில் இருக்கிறேனா? या मैं आत्मा के सोच के अनुसार हूँ। இன்கேஸ் நான் மாம்ச சிந்தையில் இருக்கிறேன் என்றால் यदि मैं शरीर के सोच के अनुसार हूँ तो எனக்கும் தேவனுக்கும் இடையில் டிஸ்டன்ஸ் இருக்கும். मेरा और परमेश्वर के बीच में एक दूरी रहेगी, ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். एक दूरी बनी रहेगी। இல்ல நான் ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கிறேன், नहीं, मैं परमेश्वर के साथ जुड़ा हूँ, எனக்கும் ஆவியானவருக்கும் நல்ல தொடர்பு இருக்கிறது, मेरा और पवित्र आत्मा का अच्छा रिश्ता है, எனக்கும் அபிஷேகத்திற்கும் தொடர்பு இருக்கிறது, मेरा और अभिषेक का अच्छा रिश्ता है, எனக்கும் பரிசுத்தத்திற்கும் தொடர்பு இருக்கிறது, मेरा और पवित्रता का अच्छा रिश्ता है, எனக்கும் ஆராதனைக்கும் தொடர்பு இருக்கிறது, मेरा और आराधना का अच्छा रिश्ता है, எனக்கும் தேவ வார்த்தைக்கும் தொடர்பு இருக்கிறது. मेरा और परमेश्वर के वचन का अच्छा रिश्ता है। அப்படின்னு உங்களால தைரியமா சொல்ல முடிஞ்சா वैसे यदि आप हिम्मत के साथ कह सको तो நீங்கள் ஆவியின் சிந்தையோடு இருக்கிறீர்கள். आप आत्मा के सोच के साथ हो। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு எதுல வாழ வேண்டும் என்பதை இன்னைக்கு இப்ப தீர்மானிக்கணும். आज हम किस में जीना है उसका निर्णय आज இதுக்கு लेना முன்னாடி जरूरी है। இதுக்கு முன்னாடி நடந்தது அப்படியே தூர போட்டுருங்க. इसके पहले जो भी था उसे दूर फेंक दो। இந்த ஆலயத்துக்குள் நீங்க வருகிற வரைக்கும், इस भवन में आप आने तक, இந்த ஆராதனையில கலந்து கொள்கிற வரைக்கும் इस आराधना में शामिल होने तक உங்கள் சிந்தை மாம்சீகத்தில் இருந்திருக்கலாம். आपका सोच शरीर के अनुसार हो सकती அத है। பத்தி இப்ப கேர் பண்ணாதீங்க. उसके बारे में आप चिंता मत இப்ப करो, அத பத்தி டென்ஷன் எடுக்காதீங்க. उसके बारे में आप टेंशन मत लो। இந்த நேரத்துல ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, इस समय परमेश्वर से कहो, என் மாம்ச சிந்தை அழியட்டும், मेरा शरीर का सोच नाश होने दो, எனக்குள் ஆவியின் சிந்தை வரட்டும். मेरे अंदर आत्मा का सोच आने दो। அல்லேலூயா. हालेलुया। இப்போ நீ அர்ப்பணிச்சா यदि आप अब समर्पण இந்த करें ஆராதனை तो முடிவதற்குள்ளாக உன் வாழ்க்கை மாறிடும். ये आराधना के समाप्त के पहले आपका जीवन बदल जाए। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வாழ்க்கை மாறி தான் அங்கிருந்து போவீங்க. आपका जीवन बदल कर आप ஓகே, यहाँ से இப்போ இந்த जाओगे। மாம்சத்தின் சிந்தை யாருக்கு வருகிறது? तो ये शरीर के अनुसार सोच किसके लिए आती है? ஐந்தாம் வசனம் பாருங்க. पांचवा वचन देखिए, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்ச சிந்தையோடு இருக்கிறார்கள். शारीरिक व्यक्ति शरीर के अनुसार जो बातें करते हैं वो शरीर के अनुसार, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய சிந்திக்கிறார்கள். और आत्मिक बातों को जो करते हैं आत्मिक अनुसार सोचते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்போ மாம்ச சிந்தை யாருக்குள் இருக்கிறது? तो शारीरिक विचार किसके अंदर आती है? மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்குள் மாம்ச சிந்தை जो இருக்கிறது. शरीर के अनुसार जीवन बिताते हैं। அப்போ ஆவியின் சிந்தை யாருக்குள் இருக்கிறது? आत्मिक विचार किसके अंदर रहती है? ஆவியின்படி நடக்கிறவர்களுக்குள் ஆவியின் சிந்தை இருக்கிறது. आत्मा के अनुसार चलने वालों में आत्मिक विचार रहती है। அல்லேலூயா. हालेलुया। இப்போ என்ன யார் நடத்துறா? तो अभी मुझे कौन चलाता है? இப்போ அடுத்த ஒரு क्वेश्चन, अगला एक सवाल, என்ன மாம்சம் நடத்துதா क्या मुझे शारीरिक चलाती है ஆவி நடத்துதா? या आत्मा चलाती है? மாம்சம் நடத்துச்சுன்னா यदि शरीर चलाती है तो பார்த்ததெல்லாம் பிடிக்கணும்னு தோணும், जो दिखेगा सब पसंद आएगी, பார்த்ததெல்லாம் எனக்கு வேணும்னு தோணும், जो दिखेगा सब मांगेगी, பார்த்ததெல்லாம் செய்யணும்னு தோணும். जो देखेगी वो सब करने की चाहत रखेगी। மாம்சம் பாவம் நிறைந்தது. शरीर पाप से भरा हुआ है। மாம்சம் பாவம் நிறைந்தது. शरीर पाप से भरा हुआ உங்க है। வாழ்க்கையில பார்த்த பாவத்தெல்லாம் செய்ய தோணுதா? आपके जीवन में देखे हुए पाप को करने की इच्छा आती है। உங்களை நடத்துகிறது உங்கள் மாம்சம். आपको चलाती है आपका शरीर है। அல்லேலூயா. हालेलुया। இல்ல नहीं, நான் பாவத்தை பார்த்தாலும் விலக நினைக்கிறேன், मैं पाप को देखकर दूर हो जाता நான் हूँ, பாவத்தின் நடுவுல இருந்தாலும் நான் பரிசுத்தமா வாழ मैं நினைக்கிறேன். पाप के बीच में रहूं तो ही पवित्र जीना चाहता हूँ। ஏசாயாவை போல यशायाह के நான் समान அசுத்த உடல்கள் உள்ள மனுஷன் மத்தியில் வாசம் பண்றேன், मैं अशुद्ध होठ वाले मनुष्य के बीच में निवास ஆனால் என் करता உதட்டை हूँ, சுத்தமாக்கி விரும்புகிறேன். लेकिन फिर भी मेरे होठ को मैं शुद्ध करना என்னை चाहता சுற்றி हूँ। இருக்கிற நபர்கள் தவறாய் பார்ப்பார்கள், मेरे आसपास के लोग गलत विचार से देखते हैं, என் பார்வை சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன். लेकिन मेरी नजरिया अशुद्ध होने के लिए मैं चाहता हूँ। இப்படி தன்னை அவர்களிடமிருந்து பிரித்து கொண்டு वैसे अपने आप को उनसे अलग कर कर பாவத்திற்கு விலக வேண்டும் என்கிற எண்ணம் வந்தால் पाप से अलग होना है कर कर विचार आते ही நீங்கள் ஆவியின்படி நடத்தப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். आप आत्मा के अनुसार चलाए जा रहे हैं, इसका मतलब है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்ப மாம்ச சிந்தையானது மாம்சத்தின்படி நடக்கிறவர்களிடம் இருக்கிறது. तो शारीरिक विचार जो शरीर के अनुसार चलते हैं उनके पास होती है। ஆவியின் சிந்தை என்பது ஆவியின்படி நடக்கிறவர்களிடத்தில் இருக்கிறது. आत्मिक विचार जो आत्मा के अनुसार चलते हैं उनके साथ रहती है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாம்சத்திற்கு உட்பட்டு இருந்த காலம் ये शरीर के तुल्य रहने वाले दिनों में பாவம் நிறைந்த காலம்.
पाप से भरा हुआ ரோமர் दिन 7ஆம் थे। அதிகாரத்தின் 5ஆம் வசனம் சொல்லுகிறது रोमियो 7वां अध्याय का 5वां वचन कहती है, பாவ இச்சைகள் நிறைந்த காலம் அது. पाप की अभिलाषा से भरा हुआ दिन है அப்போ ये। ஒரு மனுஷன் மாம்சத்தில் வாழ்கிறான் என்றால், तो यदि एक मनुष्य शरीर के अनुसार जीता है तो அப்படின்னா மாம்சீக இச்சைகளின்படி, यानी शरीर की अभिलाषा के நான் अनुसार, மாம்சம் அப்படி ஷார்ட்டா சொன்னா அப்ப நம்ம எல்லாருமே மாம்சத்தில் தானே இருக்கோம் அப்படின்னு நினைப்போம். तो हम ऐसे कहेंगे शरीर कहे तो हम सब शरीर में जीते हैं। தட் மீன்ஸ் மாம்சீக இச்சைகளின்படி, शारीरिक अभिलाषाओं के अनुसार, மாம்சீக யோசனைகளின்படி, शारीरिक विचारों के अनुसार, மாம்சீக பார்வைகளின்படி शारीरिक नजरियों के अनुसार யார் வாழ்கிறார்களோ जो कोई जीते हैं அவர்கள் பாவ இச்சையை நிறைவேற்றுவார்கள். वो पाप की अभिलाषाओं को पूरा करते रहते हैं। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்ம பாவ இச்சையை நிறைவேற்றுறோமா? आज हम पाप की अभिलाषाओं को पूरा करते हैं क्या? நாம எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். हम कहीं ना कहीं फंसे நம்ம हुए हैं। இடத்தில் மாம்சீகம் இருக்கிறது. हमारे अंदर शरीर के अनुसार विचार है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப இந்த மாம்சம் வந்து तो अब ये शरीर ஆவிக்கு விரோதமாய் போராடிக்கிட்டே இருக்கும். आत्मा के विरुद्ध संघर्ष करती रहती है। அல்லேலூயா. हालेलुया। நீங்க நினைப்பீங்க, आप सोचोगे நான் ஆவியின்படி வாழணும், मैं तो आत्मा के अनुसार जीना है, எனக்கு பாவம் செய்ய விருப்பம் இல்ல, मुझे पाप करने की चाहत नहीं நான் है, தப்பு செய்ய விரும்பல, मैं गलती नहीं करना चाहता, நான் அந்த உறவு வைக்க விரும்பல, मैं वो रिश्ता नहीं रखना चाहता, பட் ஸ்டில் எனக்குள்ள ஒரு போராட்டம் இருந்துகிட்டே लेकिन இருக்கிறது. फिर भी मेरे अंदर एक संघर्ष आती रहती है। கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, गलातियों 5वां अध्याय के 17वां वचन மாம்சம் कहती है, ஆவிக்கு விரோதமாகவும் मांस शरीर के विरोध ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் போராடி கொண்டு और இருக்கிறது. शरीर आत्मा के विरुद्ध संघर्ष करती रहती है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த போராட்டம் எல்லா மனுஷனுக்குள்ளும் வருவதில்லை. ये संघर्ष हर मनुष्य के अंदर नहीं आती। யாருக்கு வருகிறது? किसके लिए आती है? ஆவியோடு வாழ நினைக்கிறான் அவனுக்கு தான் இந்த போராட்டம் जो வரும். आत्मा के अनुसार जीने के लिए सोचते हैं उसके लिए वो संघर्ष आती है। மாம்சீகத்திலே நடக்கிறவங்களுக்கு இந்த போராட்டம் வராது. शरीर के अनुसार जीने के लिए सोचने वाले के लिए அவங்க संघर्ष ரொம்ப नहीं है। சந்தோஷமா தான் இருப்பாங்க. वो तो अच्छा खुशी खुशी रहेगा, பாவம் செய்வதிலும் சந்தோஷமாய் செய்வார்கள். पाप करने में भी खुशी खुशी करेगा, அவங்களுக்கு போராட்டம் கிடையாது. उनके लिए संघर्ष नहीं ஆனா है। போராட்டம் யாருக்கு வரும் தெரியுமா? लेकिन संघर्ष किसके लिए है? ஆவியின்படி நம்ம நடக்க வேண்டும், आत्मा के अनुसार चलना है, பரிசுத்தமாய் வாழ வேண்டும், पवित्रता के साथ जीना है, தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், परमेश्वर के लिए प्रिय जीना है, வசனத்தின்படி வாழ வேண்டும் वचन के अनुसार जीना என்று है। சொல்லி எந்த ஒரு மனுஷன் ஆவியின்படி நடக்க விரும்புகிறானோ ऐसे कहकर जो मनुष्य आत्मा के अनुसार जीना चाहता है அவனோடு இந்த மாம்சம் போராட ஆரம்பிக்கும். उसके साथ ये शरीर संघर्ष करने लगती है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப போராட்டம் வருது அப்படின்னா तो संघर्ष आती है ஒரு तो காரியத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. एक बात को अच्छी तरह समझ लेना டோன்ட் है। பி நெகட்டிவ். நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க. उसके लिए नेगेटिव मत सोचना। போராட்டம் நீ நினைக்கிறீங்க நான் ஒழுங்கா வாழணும், आप सोचते हो मैं सही से जीना है, பரிசுத்தமா வாழ நினைக்கிறேன், मैं पवित्र जीना चाहता हूँ, என்னால முடியல. लेकिन मुझसे नहीं हो ஒரு पाता। போராட்டம் வருதுன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, एक संघर्ष आती है तो सोच लीजिए, நீங்க ஆவியினால் நடத்தப்படுவதற்கு முயற்சி பண்றீங்க, आप आत्मा के अनुसार जीने के लिए सोचते हो, அதே நேரத்துல மாம்சம் போராடுது. उसी तरह शरीर संघर्ष करती இப்ப है। என்ன பண்ணணும்? अभी क्या இப்ப करना என்ன है? பண்ணணும்? क्या करना है? நான் மாம்சீகத்தின் கிரியைகளை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கணும். मैं शरीर के विचारों को क्रियाओं को थोड़ा थोड़ा कर नाश करना है। என்னால ஒரே நேரத்துல எல்லாத்தையும் அழிக்க முடியாது. मैं एक साथ सब कुछ नाश नहीं कर ஒரே सकता। நேரத்துல கண்ணை சரி பண்ணிர முடியாது. मैं एक समय में आंखों को पूरी तरह ठीक नहीं ஒரே कर நேரத்துல पाऊंगा। வாயை சரி பண்ணிர முடியாது. मैं एक साथ मुंह को ठीक नहीं कर ஒரே पाऊंगा। நேரத்துல இருதயத்தை சரி பண்ணிர முடியாது. मैं एक ही बार में हृदय को ठीक नहीं कर पाऊंगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இந்த மாதிரி காரியங்களை என்னால எடுத்த உடனே சரி செய்ய முடியாது. ऐसे बातों को एक ही बार में मैं सही नहीं कर पाऊंगा, பட் लेकिन நான் போராடுவேன், मैं संघर्ष கொஞ்சம் करूंगा, கொஞ்சமா ஜெயிப்பேன். मैं थोड़ा थोड़ा कर उस पर எனக்கு विजय पाऊंगा। ஆவியானுடைய பலன் வேணும். मुझे पवित्र आत्मा का அந்த बल ஆவியானுடைய चाहिए। பலன் வரும் பொழுது उस पवित्र आत्मा का நாம் बल கொஞ்சம் आते கொஞ்சமா समय ஜெயிக்க ஆரம்பிப்போம். मैं थोड़ा थोड़ा विजय पाने लगूंगा। அல்லேலூயா. हालेलुया। மத்தேயு 16:23 படி मत्ती 16 उसके 23 के இந்த अनुसार மாம்சீகமானது தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்காது. ये शरीर परमेश्वर के अनुसार नहीं सोचेगी। ஜஸ்ட் குறித்து கொள்ளுங்க. केवल लिख लीजिए। மத்தேயு 16:23 மேத்யூ 16:23ல பாருங்க. मत्ती 16:23 में देखिए, இந்த மாம்சீக எண்ணங்கள் மாம்சீக சிந்தைகள் தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்காது. ये शरीर की बातें जो है परमेश्वर के अनुसार नहीं विचार மனுஷனுக்கு करेगी। ஏற்றதையே சிந்திக்கும். वो मनुष्य के अनुसार ही विचार करेगी। இரண்டாவது दूसरा கொலோசியர் 3:1-2 வசனத்தின்படி कोलोसियों 3 पहला दूसरा वचन के இந்த अनुसार மாம்சீக சிந்தையானது ये शरीर के विचार जो है பரலோக காரியங்களை சிந்திக்காது. वो स्वर्ग की बातों को विचार नहीं करेगी। பரலோகத்தை பத்தி என்ன வராது. स्वर्ग के विचार नहीं आएंगे। மூன்றாவது तीसरा பிலிப்பியர் 3:19 படி
फिलिपियों 3:19 के अनुसार இந்த மாம்சிக சிந்தையானது ये शरीर की विचार जो है பூமிக்கு அடுத்தவைகளையே யோசிக்கும். पृथ्वी के बारे में ही सोचती रहती है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷன் ஏன் மாம்ச சிந்தையை விட்டு வெளியே வரணும்? तो एक मनुष्य क्यों शरीर के विचार को छोड़कर बाहर आना இந்த है? மூன்று காரியங்களை உன்னை தடுப்பது இந்த மாம்ச சிந்தை. ये 3 बातों को रोकने वाली ये शरीर के विचार நீங்க है। தேவனுக்கு பிரியமாய் அவருக்கு சித்தமான செய்ய விரும்புவீங்க. आप परमेश्वर के इच्छा के अनुसार जीना चाहते हो, ஆனா மாம்சம் சொல்ல அப்படி வாழாத அப்படிங்க. लेकिन शरीर कहेगी वैसे मत जीना। நீங்க பரலோகத்துக்கு போக வேண்டிய ஆசையோடு வாழ்வீங்க. आप स्वर्ग को जाने की इच्छा के अनुसार ஆனா जियोगे, மாம்சம் சொல்லும் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பிறகு பார்த்துக்கிடலாம். शरीर कहेगी वो बात में देख लेंगे। மூன்றாவது இது பூமிக்குரிய காரியத்திலே உங்களை மூழ்கடிச்சிரும். और तीसरा ये पृथ्वी के अनुसार ही आपको डुबा देगी। அதனால தான் इसीलिए மாம்ச சிந்தையிலிருந்து ஒரு மனுஷன் வெளியே வர வேண்டும். शरीर के विचारों से एक मनुष्य बाहर आना இது என்ன जरूरी है। பண்ணுதுன்னா ये क्या करती है? இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை தேவனை விட்டு பிரித்து आज ये थोड़ा थोड़ा तुझे परमेश्वर से दूर कर कर நித்திய மரணமாகிய அக்னியும் கந்தகமும் நிறைந்த நரகத்திற்கு உங்களை கொண்டு போய் अनंत काल के अग्नि और गंधक से भरे हुए नरक की ओर तुझे ले जाती है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு உன்னுடைய மாம்சீக சிந்தைகளையும் உன்னுடைய மாம்சீக நடவடிக்கைகளையும் நீ மாற்றாவிட்டால் आज तेरे शारीरिक विचारों को और शारीरिक कामों को यदि तू नहीं बदलता, இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் மரித்து கொண்டு இருக்கிறாய். आज तू थोड़ा थोड़ा मर रहा கொஞ்சம் है, கொஞ்சமாய் தேவனை விட்டு பிரிந்து கொண்டு तू இருக்கிறாய். थोड़ा थोड़ा परमेश्वर से दूर हो கொஞ்சம் रहा है, கொஞ்சமாய் ஆலயத்திற்கு விட்டு தூர போகிறாய். तू थोड़ा थोड़ा परमेश्वर के भवन से दूर கொஞ்சம் हो रहा கொஞ்சமாய் है, வசனத்தை விட்டு तू விலகுகிறாய். थोड़ा थोड़ा परमेश्वर के वचन से கொஞ்சம் दूर हो रहा கொஞ்சமாய் है, பாவத்தின் எல்லை பெருகிக் கொண்டே और இருக்கிறது. थोड़ा थोड़ा तेरे पाप की सीमा बढ़ ஆனால் रही है। இதனுடைய முடிவு लेकिन इसका உன்னை अंत நரகத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். तुझे नरक की ओर ले जाएगी, நரகத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். नरक में ले जाकर छोड़ வார்த்தையை देगी। கேட்கிற சகோதரனே சகோதரியே, वचन को सुनने वाले भाई இன்றைக்கு बहन, உன்னுடைய மாம்சீக சிந்தைகளையும் மானசீக நடவடிக்கைகளையும் விட்டு மனம் திரும்பு. आज तेरे शरीर के विचार और तेरे शरीर के कामों को छोड़कर मन फिर, ஏனென்றால் क्योंकि அதனுடைய முடிவு நரகம். उसका अंत नरक है। அல்லேலூயா. हालेलुया। அது அக்னியும் கந்தகம் நிறைந்த கடலுக்கு உன்னை கொண்டு போய்விடும். वो आग और गंधक से भरे हुए एक समुद्र के अंदर तुझे ले जाएगी, ஆனால் ஆவியின் சிந்தை लेकिन आत्मिक विचार ஜீவனும் சமாதானமும். जीवन और शांति है। இந்த ஆவியின் சிந்தை இருந்தால் எப்படி ये இருக்கும்? आत्मा के विचार हो तो हम कैसे हो सकते அதையும் நான் கொஞ்சம் हैं? ஃபாஸ்டாவே சொல்லி वो भी முடிக்கிறேன். हम जल्दी से थोड़ा देखने ரோமர் वाले हैं। 8ஆம் அதிகாரத்தில் रोमियो 8वां अध्याय 5ஆம் के வசனத்தை நம்ம பார்த்தபடி 5वां वचन को जैसे हमने देखा है, ஆவியின்படி நடக்கிறவர்கள் आत्मा के अनुसार चलने वाले ஆவிக்குரியவளை சிந்திக்கிறார்கள். आत्मिक विचारों को करते हैं। 14ஆம் வசனத்தில் நீங்க பார்க்க முடியும். 14वां वचन में देख verse सकते हैं, 14 பார்க்க முடியும். 14 वचन में देख सकते நீங்கள் हो, ஆவியின்படி நடக்கிறவர்கள். आप आत्मा के अनुसार चलने वाले। இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். अब एक छोटा अनुभव को आपको सिखाता हूं, கொஞ்சம் கவனமா கேளுங்க. थोड़ा ध्यान से सुनो। ஆவியின்படி எப்படி பிரதர் நடக்கிறது? आत्मा के अनुसार कैसे भाई चल सकते हैं? எல்லாத்துக்கும் இந்த क्वेश्चन இருக்கும். सबके अंदर ये सवाल रहेगी, உண்மைதானே? सच है कि नहीं? எனக்கு தெரியல, मैं नहीं जानता, ஆவியின்படி நடக்க விரும்புறேன். आत्मा के अनुसार चलना ஆனா चाहता எப்படி हूं, நடப்பது? लेकिन कैसे चलूं? எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அந்த அனுபவம் இல்லையே. मुझे वो अनुभव तो नहीं है, அப்ப நான் அதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? तो मैं उससे कैसे समझ सकता இந்த हूं? ஆவியின்படி நடப்பதில ये आत्मा के अनुसार चलने में ஒரு மூன்று காரியங்கள் இருக்கிறது. एक 3 बातें हैं। ஒன்று, पहला, ஆவியானவர் பேசுகிற காரியங்கள் இருக்கிறது. पवित्र आत्मा बातें करने वाले कार्य है। அப்போஸ்தலர் 8:29ல प्रेरित 8 उसका 29 में பிலிப்பிட்ட ஆவியானவர் பேசினார். फिलिप्पु से पवित्र आत्मा ने बातें की। என்ன பேசினார்? क्या बातें நீ की? போய் ரதத்தில் சேர்ந்து கொள். तू जाकर रथ के साथ जुड़ जा। ஆவியானவரோடு நடக்கிற ஒரு மனுஷன் पवित्र आत्मा के साथ चलने वाला मनुष्य ஆவியானுடைய சத்தத்தை पवित्र आत्मा की आवाज को உன்னுடைய மனதில் கேட்க முடியும். वो अपने मन में सुन सकता है। நீ ஒரு காரியத்தை பார்க்கற, तू एक बात को देखता है, அந்த காரியத்தை செய் அல்லது செய்யாதே என்று சொல்லுகிற उस बात को कर या न कर कहने वाली ஒரு சத்தம் உன் மனசுக்குள்ள வரும். एक आवाज तेरे मन के अंदर आती है। அல்லேலூயா. हालेलुया। வெளியிருந்து வர்ற சத்தம் இல்ல, बाहर से आने वाली आवाज नहीं, இன்னர் வாய்ஸ், ஒரு உள்ள ஒரு சத்தம் வரும். एक भीतरी आवाज। அந்த வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சனா वो आवाज सुनने लगेगी, அது ஆவியானவர் பேசுகிற ஒரு சத்தம். वो पवित्र आत्मा बातें करने वाला आवाज है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா ஆவியானவர் நம்முடைய உள்ளான மனுஷனோடு இடைபடுகிறவர். क्योंकि पवित्र आत्मा हमारे भीतरी मनुष्यत्व के साथ वो நம்ம बातें करता है। எல்லாத்துக்குமே ஒரு இன்னர் மேன் இருக்கிறது, உள்ளான மனுஷன் இருக்கிறார். हमारे हर एक के अंदर एक भीतरी मनुष्यत्व है। ஆவியானவர் எப்போதும் புறம்பாய் இருக்கிற இந்த மாம்சீகத்தோடு இடைபடுகிறார். पवित्र आत्मा बाहर के शरीर के साथ कभी रिश्ता नहीं लगा, அவர் உள்ளான மனுஷனோடு இடைபடுகிறவர். वो भीतरी
मनुष्यत्व के साथ बातें करता है। அப்படி ஒரு மனுஷன் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்பும்போது वैसा एक मनुष्य पवित्र आत्मा के द्वारा चलाया जाना அந்த है तो மனுஷனுடைய மனதில் ஆவியானவர் பேச उस ஆரம்பிப்பார். मनुष्य के मन के अंदर पवित्र आत्मा बातें करने लगता है। இங்க போ, இங்க போகாத, यहाँ जा, यहाँ मत जा, இதை செய், இதை செய்யாத, इसे कर, इसे मत कर, இப்படி பேசு, இப்படி பேசாத. ऐसे बातें कर, ऐसे मत कर। the voice, ஒரு சவுண்ட், ஒரு வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். एक आवाज आपको सुनते ही रहेगी। பட் எப்போ அப்படின்னா लेकिन कब? நீங்க அந்த சத்தத்தை கேட்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும்போது. आप उस आवाज को सुनने के लिए एक समय जब देते हो। ஹalleluya. हालेलुया। அப்ப எப்போதுமே கொஞ்சம் சைலண்டா இருங்க. तो हमेशा थोड़ा शांत ஒரு रहिए। காரியத்தை செய்யும்போது கொஞ்சம் ஜெபிங்க. एक बात को करने से पहले थोड़ा प्रार्थना करो அமைதியா இருந்து और शांति के साथ உங்கள் रहकर மனதிற்குள் பேசுகிற சத்தத்தை கேளுங்க. आपके मन के अंदर बातें करने वाले आवाज को सुनो। உங்க மனசுல ஆவியானவர் பேசுவார். आपके मन में पवित्र आत्मा बातें करेगा। ஹalleluya. हालेलुया। இரண்டாவது, दूसरा, ஆவியானவர் ஏவுவார். पवित्र आत्मा आपको उत्तेजना देगा। லூக்கா 2ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது लूका दूसरा अध्याय के 27 वचन को देखेंगे। சிமியோன் தேவாலயத்துக்கு போகும்படி ஆவியானவர் ஏவினார். सिमियोन को परमेश्वर के भवन में जाने के लिए पवित्र आत्मा ने उत्तेजना दी। இந்த ஏவுதல் எப்போ வரும்? ये उत्तेजना कब आएगी? இந்த டிஃபரன்ஸ் நம்ம புரிந்து கொள்ளணும். ये भेद को हम समझना जरूरी है। हालेलुया। हालेलुया। என்ன அப்படின்னா, क्या कहे तो நீங்கள் ஒரு பொருளை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது आप एक वस्तु को जब देखते हो அல்லது ஒரு இடத்தில் நிற்கும் பொழுது या एक जगह पर जब खड़े हो எதை செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் உள்ள பேசுவார். किसे करना है कर पवित्र आत्मा मन में बातें இப்போ करेगा। உங்களுக்கு தூரமான ஒரு இடத்தில் இருக்கிறது ஒன்று. आपसे दूर एक जगह में एक बात है, நீங்கள் அது உங்க கண்களுக்கு முன்பாக இல்லை. वो आपके आंखों के सामने ஆனா नहीं நீங்க है, அங்க போகணும். लेकिन आपको वहां जाना அல்லது है நீங்க அந்த காரியத்தை செய்யணும். या आपको उसे करना है। அப்போ तब ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா ஏவ ஆரம்பிப்பார். पवित्र आत्मा आपको उत्तेजना देगा। ஹalleluya. हालेलुया। ஏவாரு उत्तेजना देगा। நீங்க போக கூட நினைப்பீங்க. आप नहीं जाना है कर ஆனா सोचोगे, ஆவியானவர் சொல்ல நீ போ அப்படின்னு लेकिन தள்ளுவார். पवित्र आत्मा आपको धकेलेगा। जा நீ कर போ, तू जा, அந்த இடத்துக்கு போ, उस जगह पर அந்த जा, மனிதனை சந்தி. उस मनुष्य से मुलाकात இந்த कर। ஏவுதலை கொடுப்பது ஆவியானவர். ये उत्तेजना पवित्र आत्मा हमें देता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। மூன்றாவது, तीसरा, ஆவியானவர் கொண்டே போயிடுவார். पवित्र आत्मा खुद ले जाएगा। ஹalleluya. हालेलुया। லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க. लूका चौथा अध्याय का पहला वचन में देखिए, பரிசுத்த ஆவியினால இயேசு நிறைந்து पवित्र आत्मा से यीशु भरपूर होकर ஆவியானவராலே வனாந்தருக்கு கொண்டு போகப்பட்டார். पवित्र आत्मा के द्वारा रेगिस्तान में ले गया गया। ஆவியானவரை கொண்டு போயிடுவார். पवित्र आत्मा खुद ले जाएगा। இந்த மூன்று அனுபவத்துல ये तीन अनुभव में ஏதோ ஒன்றோ ரெண்டோ மூன்றோ உங்க வாழ்க்கையில நடக்கலாம். किसी न कोई तीन या दो या एक आपके जीवन में पूरा हो सकता है। இதுதான் ஆவியானுடைய நடத்துதல். यही पवित्र आत्मा का चलाहट है। ஆவியானவர் உங்களை நடத்தும் பொழுது पवित्र आत्मा जब तुम्हें ஒன்று चलाता है, ஆவியானவர் உங்க உள்ள பேச ஆரம்பிப்பார். एक आपके मन से बातें करेगा, இரண்டாவது உங்களை ஏவ ஆரம்பிப்பார். दूसरा आपको उत्तेजना देगा, மூன்றாவது तीसरा உங்களை கொண்டு போயிடுவார். आपको खुद वो ले जाएगा। திடீர்னு நினைப்பீங்க இந்த இடத்துக்கு நான் வர விரும்பலையான अचानक ஏன் வந்தேன்னு தெரியல. अचानक आप सोचोगे मैं तो यहाँ नहीं आना चाहता, मैं कैसे ஆனா आ गया? ஆவியானவர் அங்க கொண்டு உங்களை எதை செய்வார். लेकिन पवित्र आत्मा आपको ले जाकर कुछ இந்த न कुछ करेगा। மூன்றும் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது ये तीन बात जिस मनुष्य के अंदर है, அந்த மனுஷன் ஆவியினால நடத்தப்படுகிறார். वो मनुष्य पवित्र आत्मा के द्वारा चलाया जाता है। ஹalleluya. हालेलुया। அப்போ ஆவியின் சிந்தையுடையவர்கள் ஆவியிலே तो நடப்பார். आत्मा के विचार वाले आत्मा में चलते हैं। ஹalleluya. हालेलुया। இரண்டாவது நம்ம அங்க பார்க்கிறோம். दूसरा हम देखते हैं 13ஆம் வசனத்தை பாருங்க. 13 वचन को ரோமர் देखिए, 8:13ல रोमियो 8:13 में, மாம்சத்தில் பிழைத்தால் சாவீர்கள், मांस से यदि बच गए तो आप मरोगे नहीं, ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். और आत्मा के देह क्रियाओं को तुम मारोगे तो तुम जीवित रहोगे। ஆவியின் சிந்தை உங்களுக்குள் வரும் பொழுது आत्मा के विचार जब तुम्हारे अंदर முதலாவது आते நீங்க हैं, ஆவியானவரால் நடத்தப்படுவீங்க. पहले पवित्र आत्मा के द्वारा चलाए அதுல जाओगे। மூணு அனுபவங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். उसमें तीन अनुभव को आपको सिखाया। இரண்டாவது, दूसरा, உங்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிப்பீர்கள். आप में आत्मा के द्वारा शरीर की क्रियाओं को नाश करोगे। அல்லேலூயா. हालेलुया। அப்படி என்றால் इसका मतलब ஆவியின் சிந்தை உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா पवित्र आत्मा के विचार यदि आपके अंदर आने लग गई तो எந்த பாவங்கள் நீங்க செய்து கொண்டிருந்தீங்களோ, जो पाप को आप कर रहे थे, எந்த தவறுகள் நீங்க செய்து கொண்டிருந்தீங்களோ, जो गलतियों को आप कर रहे थे, அத கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆவியினால அழிக்க ஆரம்பிப்பீங்க. उससे थोड़ा थोड़ा कर पवित्र आत्मा के मदद से आप नाश करोगे। அல்லேலூயா. हालेलुया। கொஞ்சம் கொஞ்சமா அழிப்பீங்க थोड़ा மாம்சத்தின் थोड़ा செயல்களை. कर उस शरीर के कार्य को नाश உங்க करोगे। பாவ வாழ்க்கையை आपके पाप के நீங்க जीवन அப்படியே को கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கிட்டே இருப்பீங்க. आप उसे थोड़ा थोड़ा छोड़ते ही रहोगे। தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகும்.
अनचाहत दोस्ती छोड़ दोगे, தேவையில்லாத வார்த்தை வராது, आपके मुंह से गलत शब्द नहीं தேவையில்லாத आएगी, பிலிம் பார்க்க மாட்டீங்க, आप गलत गलत पिक्चर नहीं देखोगे, தேவையில்லாத காரியத்தை செய்ய மாட்டீங்க. आप जो व्यर्थ की बातों को नहीं करोगे, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பாருங்க. आप थोड़ा थोड़ा आपके पाप के जीवन से छुटकारा पाओगे. இவர்கள் ஆவியின் சிந்தை உடையவர்கள். ये आत्मा के विचार को पाए हुए हैं. இதற்கு நமக்கு உதவி செய்வது எது? इसके लिए हमें मदद कौन करता है? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தின்படி, गलातियों 5:24 5:24, 5 उसका 24, உங்கள் மாம்சீகத்தை சிலுவையில அறைவது. आपके शरीर को अब सूली पर मारना. அல்லேலூயா, हालेलुया. அல்லேலூயா. ஆவிக்குரிய அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசி. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். उन्होंने उसे सूली पर मारा है. என்ன பண்ணணும்? पहले क्या करना है? என் பாவம் செய்ய எனக்கு விருப்பம் இல்ல, मुझे पाप करने की चाहत नहीं है, இந்த தேவையில்லாத உறவு எனக்கு தேவையில்ல, ये अनचाहत रिश्ता मुझे नहीं चाहिए, இந்த தேவையில்லாத சண்டை எனக்கு தேவையில்ல, ये बिना जरूरत के झगड़ा मुझे नहीं चाहिए, இந்த தேவையில்லாத தண்ணி அடிக்கிறது எனக்கு தேவையில்ல, ये शराब पीने की आदत मुझे नहीं चाहिए, இந்த சிகரெட் மதுபானம் பண்ணுவது கெட்ட பழக்க வழக்கம் எனக்கு தேவையில்ல. ये सिगरेट शराब या ये नशा की आदत मुझे नहीं चाहिए. என்ன பண்ணணும்? क्या करना है? நம்முடைய சரீரங்களையும் हमारे शरीर को அதன் ஆசைகளையும் और उसकी अभिलाषाओं அதன் को, இச்சைகளையும் उसकी इच्छाओं को சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும். सूली पर मारने के लिए सौंपना है. ஏசப்பா, यीशु पिता, உம்மோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட ஒப்பு मैं கொடுக்கிறேன். तेरे साथ सूली पे मारने के लिए सौंपता हूं. நம்முடைய ஆவியினால तेरे आत्मा से என் வாழ்க்கை மாறட்டும். मेरा जीवन बदलने நான் दे. இந்த பாவ வாழ்க்கை வாழ मैं விரும்பல, ये पाप का जीवन नहीं இந்த जीना चाहता அசுத்தம் हूं. நான் செய்ய விரும்பல, ये अशुद्ध कार्य में नहीं करना நான் चाहता हूं. இப்படிப்பட்ட ஒரு சண்டையும் பிரச்சனையோடு வாழ விரும்பல. मैं ऐसे एक झगड़े के साथ नहीं जीना चाहता நான் हूं. ஒரு நல்ல மனுஷனா, मैं अच्छा मनुष्य बनकर, எல்லாரோட அன்பா இருக்கிற ஒரு மனுஷன், सबके साथ प्रेम के साथ जीने वाला ஒரு मनुष्य बनकर, பரிசுத்தமான சுத்தமான ஒரு மனுஷனா एक पवित्र और शुद्ध मनुष्य बनकर நான் வாழ விரும்புறேன். मैं जीना चाहता हूं. என் வாழ்க்கையில मेरे जीवन இந்த में கெட்ட பழக்கலாம் வெளியே போட்டு ये बुरी आदतें बाहर जाने दो. கொஞ்சம் ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. थोड़ा परमेश्वर के समूह में अपने आप को समर्पण करो. இயேசு உங்களை மாற்றுவார். यीशु तुम्हें बदलेगा. இயேசு உங்க வாழ்க்கையை மாற்றுவார். यीशु आपके जीवन को இயேசு உங்க बदलेगा. கெட்ட வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு यीशु आपके बुरे जीवन से आपको बाहर ले आएगा. பாவத்திற்காக பாவத்திற்கு ரட்சிப்பு கொடுக்கும்படி மரித்தவர் அவர் மாத்திரம்தான். आपके पाप से उद्धार के लिए मरा हुआ यीशु एकमात्र है. அல்லேலூயா, हालेलुया. அவர்தான் உங்கள் பாவத்தை சிலுவையில சுமந்திருக்கிறார். वही तुम्हारे पापों को सूली पर उठा लिया அவர்தான் है. உங்கள் பாவத்தின் எல்லா கூறுகளையும் சிலுவையில நீக்கி இருக்கிறார். वो आपके पाप के हर छोटे छोटे बातों को अपने लिए सूली पर ले लिया है. ஒரு மனிதன் பாவம் மன்னிப்பை பெற வேண்டும் என்றால் एक मनुष्य यदि पाप की क्षमा पाना है तो இயேசு மாத்திரமே கொடுக்க முடியும். केवल यीशु ही दे सकता है. அவர்தான் உன் வாழ்க்கையை மாற்றுவார். वही तेरे जीवन को बदल सकता है. அல்லேலூயா, हालेलुया. ஒன்று ஆவியினால நடத்தப்படுது. एक यीशु के आत्मा के द्वारा चलाया जाना है. இரண்டாவது दूसरा, ஆவியினால சரீரத்தின் செய்களை அழித்தல். आत्मा के द्वारा शरीर की क्रियाओं को नाश करना. மூன்றாவது तीसरा, ரோமர் 8ஆம் அதிகாரம் 15-16 பாருங்க. रोमियो 8वां अध्याय उसका 15-16 में देखिए. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற पिता अब्बा कर कर पुकारने वाला புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். एक पुत्र की आत्मा को दिया है. அப்ப இந்த ஆவியின் சிந்தை உங்களுக்குள் வரும் பொழுது जब ये आत्मा के विचार आपके अंदर நீங்கள் आते हैं, யார் என்றால் आप कौन हो? தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். आप परमेश्वर के संतान बन जाते हो. பிள்ளை என்றால் संतान यानी சுதந்திரவாளி. उसके मिराज के அப்ப हकदार. தேவனுடைய சுதந்திரவாளியாய் நான் हम மாறுகிறேன். परमेश्वर के मिराज के हकदार बन जाते हैं. இனி इसके बाद எனக்கு मेरा தேவனிடத்தில் இருக்கிற அத்தனையும் எனக்கு சொந்தமா இருக்கு. परमेश्वर का जो भी है वो मेरा है. அவரிடத்தில் ஆசீர்வாதங்கள் எனக்கு சொந்தம். उसके आशीष मेरे हैं. அவரிடத்தில் நன்மைகள் எனக்கு சொந்தம். उसके भलाई मेरे हैं. அவரிடத்தில் இருக்கிற மேன்மையான மகிமை எனக்கு சொந்தம். उसकी उन्नति भरी महिमा मेरी அவரிடத்தில் है. இருக்கிற பரலோகம் எனக்கு சொந்தம். उसका स्वर्ग मेरा है. இந்த ஆவியின் சிந்தை உடையவர்கள் ये आत्मा के विचार के साथ रहने वाले தேவனுடைய சுதந்திரவாளிகளாய் இருக்கிறார்கள். परमेश्वर के मिराज बन जाते हैं. அல்லேலூயா. हालेलुया. உங்களை உலகம் ஏமாத்தவே முடியாது. आपको दुनिया धोखा नहीं दे सकती. அல்லேலூயா, हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஒரு பிள்ளைகிட்ட போய் एक बच्चे के पास जाकर இது உங்க அப்பா இல்லைன்னு சொல்ல முடியுமா? ये तेरा पिता नहीं कह सकते हैं क्या? ஜோயல் இருக்காரு,
जोएल है। இப்போ அவர்கிட்ட போய் மணி பிரதர் உங்க அப்பா இல்ல அப்படின்னு சொன்னா அவன் என்ன उसके சொல்லுவான்? बाद जाकर मणि ब्रदर तुम्हारे पिता नहीं कहेंगे तो क्या होगा? கால்ல இருக்கத கழட்டி அடிச்சு விடுவான். वो पैर में जो निकाल कर मार देगा। ஹalleluya. हालेलुया। ஏன்னா பிள்ளைக்கு தெரியும் எங்க அப்பா இதுதான் அப்படி சொல்லி. बच्चा जानते हैं कि मेरा पिता यही है। அதே மாதிரி उसी तरह இப்போ எனக்கு தெரியும் நான் என் அப்பா அவர்னு. अब मैं जानता हूं कि मेरा पिता वो है। ஹalleluya. हालेलुया। இப்போ நான் என்ன சொல்லுவேன்? अब मैं क्या कहूंगा? இந்த உலகம் உங்களை ஏமாத்த வருது. ये दुनिया तुम्हें धोखा देना பிசாசு உங்களை चाहती है। ஏமாத்த வர்றான். शैतान तुम्हें धोखा நீங்க देना என்ன चाहता சொல்லுவீங்க? है। आप क्या कहोगे? இயேசு தான் என்னுடைய அப்பா. यीशु ही मेरा पिता அவரிடத்தில் है। இருக்கிற நன்மை எனக்கு சொந்தம். उसके पास का भलाई मेरा है। அவரிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம். उसके पास का आशीष मेरा அவரிடத்தில் है। இருக்கிற விடுதலை எனக்கு சொந்தம். उसके पास का छुटकारा मेरा அவரிடத்தில் है। இருக்கிற சுகவாழ்வு எனக்கு சொந்தம். उसके पास का सुखी जीवन मेरा है। நீங்க உரிமையோடு கேட்பீங்க. आप उसे हक के साथ मांगोगे। இது யாருக்கு வரும்னா ये किसके लिए आएगी? ஆவியின் சிந்தையோடு இருக்கிறவங்களுக்கு जो வரும். आत्मा के विचार के साथ रहते हैं। ஹalleluya. हालेलुया। இனி உங்களை யாரும் ஏமாத்த முடியாது. इसके बाद आपको कोई धोखा नहीं நீங்க दे தைரியமா सकता। சொல்லுங்க, आप हिम्मत के साथ कहो, நான் பரிசுத்தவான் தான். मैं पवित्रवान हूं। என்ன இயேசு பரிசுத்தம் பண்ணி இருக்கிறார். मुझे यीशु ने पवित्र किया என்ன है। அவர் நீதிமானாய் மாற்றி मुझे இருக்கிறார். उसने धर्मी बनाया है। எனக்கு அவருடைய ரட்சிப்பு உண்டு. मुझे उसका छुटकारा நான் है। பரலோகத்தின் சுதந்திரவாளி. मैं एक स्वर्ग का मिराज हूं। இது பிள்ளை மாத்திரம் தான் சொல்ல முடியும். ये केवल बेटा कह सकता है। ஹalleluya. हालेलुया। அதனால தான் நம்மள பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார் அவர். इसीलिए हमें उसने संतान बनाया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அதை போல ஆவியானவர் வரும் பொழுது उसी तरह जब पवित्र आत्मा आता है உங்களுக்குள்ளாக 26 வசனம் பாருங்க. और 26 वचन को देखिए, உங்கள் பலவீனத்திலே அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். आपके कमजोरी में आपका सहायक बनता है। பரிசுத்தவான்கள் என்னதென்று ஜெபிக்க முடிய அறியாததுனால पवित्रवान बनकर हम जानकर प्रार्थना न करने लायक रहते பரிசுத்த समय ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். पवित्र आत्मा तुम्हारे लिए लंबे सांस के இப்ப साथ विनती ஆவியின் करता சிந்தை உள்ளவர்களுக்கு है। अब आत्मा के विचार वालों को பலவீனம் வருமா? कमजोरी आएगी क्या? ஆவியின் சிந்தை உள்ளவர்களுக்கு आत्मा के विचार रखने वालों உதவி को அவசியமா क्या मदद की जरूरी है? அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தேவை. ऐसा कहो तो जरूरी है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஏன்னா நம்மை சுற்றி பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல உலாவிக்கிட்டு இருக்கிறான். क्योंकि हमारे आसपास शैतान जो है गरजने वाले सिंह के அவன் समान எப்ப விழுங்கலாம் நினைச்சிட்டு இருக்கிறான். वो कब निकल खाने के लिए देखता அவன்கிட்ட है। இருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா अब उससे छुटकारा पाना है तो ஆவியானவர் எனக்காக போராடி ஜெபிக்க வேண்டும். पवित्र आत्मा मेरे लिए संघर्ष कर कर प्रार्थना करना ஏன்னா जरूरी है। அநேக நேரத்தில் क्योंकि कई बार உங்களை சுற்றி நடக்கிற ஆவிக்குரிய யுத்தங்களை உங்களுடைய கண்கள் பார்ப்பதில்லை. आपके आसपास के आत्मिक युद्धों की आपकी आंखें नहीं देखती। ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் உங்களால பார்க்க முடியாது. आत्मिक युद्ध को आपकी आंखें नहीं देख सकती। அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை பண்ணுவதற்கு தான் उस आत्मिक युद्धों को करने के लिए ஆவியானவர் உங்களுக்காக ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். पवित्र आत्मा आपके लिए प्रार्थना करते रहता है। ஹalleluya. हालेलुया। இப்ப இந்த ஆவியின் சிந்தை உள்ளவங்க अब ये आत्मा के विचार वाले ஆவியின்படி நடப்பாங்க. आत्मा के अनुसार चलेंगे, ஆவியின்படி சரித்தின் செயலை அழிப்பாங்க. आत्मा के अनुसार शरीर की क्रियाओं को नाश பிள்ளைகளாய் करेंगे, மாறிடுவாங்க. वो संतान बन जाएंगे। அதே நேரத்தில் ஆவியானவர் நமக்காக யுத்தம் செய்வதற்கு உதவி செய்கிறவராய் और இருக்கிறார். पवित्र आत्मा भी हमारे लिए युद्ध करने के लिए तैयार हो இப்ப जाएगा। இது யாருக்கு நடக்கிறது? अब ये सब किसके ஒரே लिए ஒரு होती है? வசனத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். केवल एक वचन को देखकर हम समाप्त करेंगे। 9ஆம் வசனத்தை பாருங்க. 9वें वचन को देखिए, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் परमेश्वर की आत्मा यदि तुम्हारे बीच में बसा हो तो நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் तुम शारीरिक की दशा न होते ஆவிக்கு हुए உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். आत्मिक दशा में होगे। கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. मसीह की आत्मा को नहीं पाया हुआ उसका नहीं है। அப்ப இந்த ஆவியின் சிந்தையோடு வாழ்கிற மனிதர்களுக்கு तो ये आत्मा के विचार के अनुसार ஏன் जीने இந்த वालों சிந்தை को வருது அப்படின்னா क्यों ये विचार आती है? உங்களுக்குள் ஆவி வாசம் பண்ணுகிறதுனால. तुम्हारे अंदर पवित्र आत्मा निवास करने के பரிசுத்த कारण ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ண வேண்டும். पवित्र आत्मा हमारे अंदर निवास करना பரிசுத்த चाहिए। ஆவியானவர் நமக்குள் வாழ வேண்டும். पवित्र आत्मा हमारे अंदर जीना அப்படி चाहिए। வாழுவதற்கு ऐसे जीने நம்ம के என்ன लिए பண்ணணும்? हमें क्या करना है? மனம் திரும்பி मन फिरकर பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெறுங்கள். पाप की क्षमा के लिए बपतिस्मा लेकर அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். तब पवित्र आत्मा के वरदानों को आप पाओगे। அதே போல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது वैसे प्रेरित 10वां अध्याय में देखते हैं, வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த அனைவர் மீதும் वचन को सुनने वाले हर एक के ऊपर பரிசுத்தாவினுடைய வரம் பொழிந்தருளப்பட்டது. पवित्र आत्मा के वरदान बरसाए गए थे। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த ஆவியின் சிந்தையோடு நான் வாழ்ந்தாதான் तो ये आत्मा के विचार के अनुसार जब தேவனோடு जीते உறவு पर கொள்ள முடியும். परमेश्वर के साथ रिश्ता அந்த बिता सकते हैं। பரலோக வாழ்க்கைக்கு என்னை ஆயத்தப்படுத்த वो முடியும். स्वर्ग के जीवन के लिए अपने आप को तैयार कर அதற்கு सकते हैं। போகணும் அப்படின்னா उसके लिए जाना நான் है तो ஆவியினால் நடத்தப்படணும். हम
आत्मा के द्वारा चलाए ஆவியினால் जाना है, மாம்சத்தை செய்களை அழிக்கணும், आत्मा के द्वारा शरीर की क्रियाओं को नाश தேவனுடைய करना है, பிள்ளையாய் இருக்கணும், परमेश्वर के संतान बनकर रहना ஆவியானவர் है, எனக்காக உதவி செய்யணும், पवित्र आत्मा मुझे मदद करना है, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணணும். पवित्र आत्मा मेरे अंदर निवास करना है, பரிசுத்த உள்ள வாசம் பண்ணுவதற்கு पवित्र आत्मा निवास करने के लिए என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், मेरी पाप की क्षमा होना நான் है, மனம் திரும்ப मैं வேண்டும். मन फिरना है, மனம் திரும்பி मन फिर பாவ மன்னிப்புக்கென்று पाप की क्षमा के நீங்கள் लिए ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். तुम बपतिस्मा लेना அப்படி जरूरी है। ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது बपतिस्मा लेते समय பரிசுத்தாவுடைய வரத்தை பெறுவீர்கள். पवित्र आत्मा के वरदानों को तुम पाओगे। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது, दूसरा, கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கணும், परमेश्वर के वचन को सुनने वाले கர்த்தருடைய बनकर வசனத்தின்படி रहना, வாழுகிறவர்களாய் उसके இருக்கணும். वचन के अनुसार जीना அப்படி चाहिए। இருக்கும் பொழுது ऐसे जीते பரிசுத்தருடைய समय வரம் உங்களுக்குள் செயல்பட पवित्र ஆரம்பிக்கும். आत्मा के वरदान तुम्हारे अंदर क्रिया करेंगे। இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற आज ये वचन को सुनने ஒவ்வொரு वाले தேவ பிள்ளைகளும் हर एक परमेश्वर के நீங்க बच्चों எந்த को, சிந்தையில இருக்கிறீங்க, आप जिस किसी विचार में நீங்க हो, மாம்சீக சிந்தையில இருக்கிறீங்களா, क्या आप शरीर के विचारों के अनुसार உங்களுக்கு हो, மரணம் வந்துவிடும். आपको मौत आ நீங்கள் जाएगी। ஆவியின் சிந்தையில இருக்கிறீங்களா, आप आत्मिक विचार के अनुसार हो, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, आपके अनंत काल की உங்களுக்கு जीवन பரலோக है, வாழ்க்கை உண்டு. तुम्हारे लिए स्वर्ग का जीवन இன்றைக்கு है। உங்கள் சிந்தைகளை மாற்றுங்கள். आज अपने विचारों को உங்கள் बदलो, நடக்கவே நடவடிக்கைகளை अपने பரிசுத்தாவிக்கு ஒப்புக்கொடுங்கள். चलाहट को पवित्र आत्मा के लिए समर्पण இன்றைக்கு உங்கள் करो। வாழ்க்கையில பரிசுத்தாவி உள்ளே வரும்படி आज ஒப்புக்கொடுங்கள். आपके जीवन में पवित्र आत्मा भीतर प्रवेश करने के लिए आप जगह दो। கர்த்தருடைய ஆவியானவர் परमेश्वर की पवित्र தேவ आत्मा சித்தத்தின்படி परमेश्वर की इच्छा के உங்களை अनुसार பலப்படுத்தி आपको बल உங்களை देकर, ஸ்திரப்படுத்தி आपको स्थिर कर அவருக்கு முன்பாக उसके सामने கரையற்ற பரிசுத்தவான்களாய் एक நிறுத்துவார். निष्कलंक खड़ा करेगा। அப்படி நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். वैसे हम समर्पण கர்த்தர் करेंगे। தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीष करे।